Hi friends, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலர் கவுண்டர் ஆர் மாட் கவுண்டர் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டிவைட் பை என் கவுண்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள் மாடுலர் என் கவுண்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a counter which is reset at the nth clock pulse is called modulo n counter or mod n counter அல்லது divide by n counter நம்ம சொல்லுவோம். It has n state. அதாவது மாடுலோ கவுண்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவுண்டர் வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அப் கவுண்டர் பார்த்தோம், ரிப்பிள் கவுண்டர் நம்ம பார்த்துருப்போம், 4 பிட்டில் நம்ம பார்த்தோம். இது என்ன ஆகும்னா 0 to 15 வரையும் கவுண்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 15னா டோட்டலாக 16 ஸ்டேட்ஸ் இருக்கும். அப்போது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை வச்சு தான் நம்ம வந்து அது என்ன கவுண்டர் நம்ம சொல்கிறோம். இப்போ 16 ஸ்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நார்மலாக ஒரு அப் கவுண்டர் 4 பிட் அப் கவுண்டர் நம்ம என்ன சொல்லலாம்னா மாட் 16 கவுண்டர் நம்ம சொல்லுவோம். அப்போது ஒரு கவுண்டரில் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை வச்சு தான் நம்ம இந்த மாடுலோன்றதை சொல்கிறோம். இப்போ இதுவே வந்து அந்த 0 to 15 வரையும் கவுண்ட் ஆகிறத இன் பிட்வீனில் சப்போஸ் 5 ஸ்டேட்ஸ்க்கு ஒவ்வொரு முறையும் ரீசெட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த கவுண்டர் வந்து டிவைட் பை என், அதாவது என் 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் அந்த ஸ்டேட்ஸை. அப்போ அது வந்து டிவைட் பை என், டிவைட் பை 5 கவுண்டர். அப்போ 5 ஸ்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அது டிவைட் பை 5 கவுண்டர் அல்லது மாடுலோ 5 கவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஒரு ஆர்டினரி 3 பிட் அப் கவுண்டர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு 8th clock பல்ஸும் ரீசெட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 0 to 7 வரையும் கவுண்ட் ஆகும், திரும்ப ரீசெட் ஆகிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து 0லேருந்து 7 வரையும் கவுண்ட் ஆகும். இதனுடைய மேக்ஸிமம் கவுண்ட்டு அவ்வளோதான், ஏன்னா 3 பிட் தான் இருக்க போது. 3 பிட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0 to 7 தான் இருக்கும். இதுவே இன்பிட்வீனில் 0 to 4ஓட உங்களுக்கு ரீசெட் ஆச்சுன்னா அப்போ டோட்டலாக 1 2 3 4 5 அப்போ 5 ஸ்டேட்ஸோட ரீசெட் ஆகிடுது. அப்போ அது மாட் 5 கவுண்டர் நம்ம சொல்லுவோம். அதனால் டிவைட் பை 5 கவுண்டர், ஸ்டேட்ஸை டிவைட் பை 5 அப்படி டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதான் நம்ம டிவைட் பை என் கவுண்டர் அல்லது மாட் கவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து போட்டிருக்கிறது எல்லாமே கண்டினியூஸாக இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் போட்டிருக்கோம். 0 1 2 3 4 5ன்னு போட்டிருக்கோம். இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான், அதாவது கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் தான் கிடையாது, டிக்ரீஸ் ஆனாலும் அது மாடுலர் கவுண்டரில் தான் வரும். டோட்டலாக நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை பொறுத்து நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி கவுண்ட் ஆகுது. ஒரு கவுண்டர் வந்து 0 2 4 6 அந்த மாதிரி கவுண்ட் ஆகிட்டே போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 2 4 6 அதுக்கப்புறம் திரும்பவும் 0 2 4 6ன்னு கவுண்ட் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்காக வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேட்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பட் கண்டினியூஸாக வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 0க்கு அப்புறம் 1 இல்லாமல் 2 3 இல்லாமல் 4 இந்த மாதிரி 1 ஈவன் நம்பர் மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு போகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாட் கவுண்டர் தான். ஆனால் எத்தனை மாடுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மொத்தம் 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து மாட் 4 கவுண்டர், 4 ஸ்டேட் இருக்குது. இப்போ இதுவே வந்து 0க்கு அப்புறம் 1 1க்கு அப்புறம் 5 5க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 3 அப்புறம் 4 கவுண்ட் ஆகுது. திரும்பவும் 0 1 5 2 3 4 இந்த மாதிரி கண்டினியூஸாக தான் வந்து ஒரு இந்த கவுண்டர் வந்து கவுண்ட் ஆகணும்னு கிடையாது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 இந்த 6 ஸ்டேட்ஸ் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து மாட் 6 கவுண்டர், மாட் 6 கவுண்டர். அப்போ வந்து மாடுலோ கவுண்டரில் கவுண்ட் ஆகக்கூடிய சீக்வன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த சீக்வன்ஸாக வேணாலும் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது அந்த மாதிரி இருக்கிற கவுண்டர் தான் வந்து மாட் கவுண்டர் நம்ம சொல்லுவோம். இதுவே அப் கவுண்டரில் டவுன் கவுண்டரில் அந்த மாதிரி கிடையாது. அப் கவுண்டரில் கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கணும், கண்டினியூஸ் சீக்வன்ஸாக தான் இருக்கணும். பாருங்கள் 0லேருந்து 7 வரையும் இது வந்து 3 பிட் அப் கவுண்டர் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரே ஒரு மாட் கவுண்டர் மட்டும் ஏசிங்கர்னஸ் மெத்தடில், ஸோ மொத்தம் டோட்டலாக வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கவுண்டர் இருக்குது. பேஸ்ட் ஆன் த கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒன்று வந்து சிங்கர்னஸ் கவுண்டர், இன்னொன்று வந்து ஏசிங்கர்னஸ் கவுண்டர். இதுவரை நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே வந்து ஏசிங்கர்னஸ் கவுண்டர் தான், ஏசிங்கர்னஸ் மெத்தடில் தான், ஏசிங்கர்னஸ் மோடில் தான் நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்த ரிப்பிள் கவுண்டர் ஆகட்டும் அல்லது வந்து ரிப்பிள் கவுண்டராகவே ஏசிங்கர்னஸ் கவுண்டர் தான், ரிப்பிள் அப் கவுண்டர் ஆகட்டும் அல்லது டிகேட் கவுண்டர் ஆகட்டும், ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசிங்கர்னஸ் மெத்தடில் தான் நம்ம வந்து டிசைன் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஒரு மாட் கவுண்டரை எடுத்து அது ஏசிங்கர்னஸ் மெத்தடில் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் எடுத்துக்கிற மாடுலர் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா மாட் 5 கவுண்டர். மாட் 5 கவுண்டரில் 3 பிட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அதை டிசைன் பண்ணலாம். ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் மாட் 5 கவுண்டர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து இங்கே n பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு 5.
இப்போது 5 ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் நம்ம டிசைன் பண்ணணும்னா நமக்கு எத்தனை பிட் வேணும்னு பார்த்தீங்கன்னா 3 பிட்ஸ் நமக்கு வேணும். ஏன்னா வந்து ஜீரோஸ் 2 பிட் இருந்துச்சுன்னா 00 01 10 11. ஸோ 2 பிட்ஸ் இருந்துச்சுன்னா என்னது 00 01 11 அல்லது 10 11 சொல்லுவோம். டோட்டலாக 4 ஸ்டேட்ஸ் தான் நமக்கு வரும். அப்போ 2 பிட்ஸை நம்ம யூஸ் பண்ணி 5 ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய கவுண்டர் நம்ம டிசைன் பண்ண முடியாது. அப் டு 4 ஸ்டேட்ஸ் இதை நம்ம பண்ண முடியும். அப்போ நமக்கு என்ன பண்ணணும் 3 பிட்ஸ் நமக்கு வேணும். நான் 3 பிட்ஸ் எடுத்துக்கிறேன். 3 பிட்ஸ்னால் நமக்கு 3 ஃபிளிப் ஃப்ளாப் நமக்கு தேவை. ஸோ 3 பிட்ஸை நான் Q0 Q1 Q2 எடுத்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு 000 001 010 011 100 101. இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து 5 ஸ்டேட்ஸ் வரும். அப்போ mod 5 கவுண்டரில் 5 ஸ்டேட்ஸ் இருக்கும். எதுலேருந்து கவுண்ட் அந்த கவுண்டிங் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4. பாருங்கள் இதிலே 5 ஸ்டேட்ஸ் வந்துருச்சு 0 1 2 3 4. அப்போ mod 5 கவுண்டர் வந்து 0லேருந்து 4 வரையும் கவுண்ட் ஆகும். 4க்கு அப்புறம் என்ன ஆகும்னா ரீசெட் ஆகிடும். ஸோ திரும்ப என்ன வரணும் நமக்கு 0 வரணும். பட் நமக்கு இப்போ நார்மல் அப் கவுண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பிட்டில் 4க்கு அப்புறம் 5 வரும். ஸோ 101 வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 4 வந்ததுக்கப்புறம் 5 வரும்போது எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பையும் நம்ம என்ன பண்ணணும் ரீசெட் பண்ணணும். எப்படி நம்ம டிகேட் கவுண்டரில் ரீசெட் பண்ணமோ 9க்கு அப்புறம் 10 வராமல் 0க்கு ரீசெட் பண்ணமோ அந்த மாதிரி நம்ம 4க்கு அப்புறம் 5 வராமல் நம்ம திரும்ப எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பையும் ரீசெட் பண்ணணும். அப்போ இந்த இதை வந்து நம்ம 0 மாற்றணும். ஸோ இந்த Q2 அண்ட் Q0 ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் 0 பண்ணணும். அப்போ 0 இது ஆல்ரெடி 0 இருக்குது. இங்கே திரும்ப நம்ம 0 நம்ம மாற்றணும். ஸோ இதை ரீசெட் பண்ணணும் நம்ம. ஸோ நார்மல் நம்ம டிகேட் கவுண்டர் எப்படி டிசைன் பண்ணமோ அதே மெத்தட் தான். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏசிங்கர்னஸ் மோடில் ஏசிங்கர்னஸ் மெத்தடில் 3 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் போட்டு 4க்கு அப்புறம் 5 வரும்போது ரீசெட் பண்ணுக்கு வந்து NAND கேட் போட்டு எடுத்து நம்ம கொடுத்துட்டோம்னா ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் 3 பிட் தான். அப்போ 3 ஃபிளிப் ஃப்ளாப் நான் போடுறேன். இது Q0 ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா Q1 இது Q2. ஸோ இங்கே நாம் யூஸ் பண்ணுற ஃபிளிப் ஃப்ளாப் வந்து T ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துக்கலாம். T0 Q0 T1 Q1 T2 Q2. ஸோ எல்லாத்துக்கும் கிளாக் பல்ஸ் நமக்கு வேணும். ஸோ நான் எடுத்துகிட்டக்கூடிய ஃபிளிப் ஃப்ளாப் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ அப்போ கிளாக் பல்ஸில் பபிள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு LSBயில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஏன்னா ஏசிங்கர்னஸ் மெத்தடில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அப் கவுண்டர் தான். அப்னா Qவை எடுத்துகிட்டு வந்து அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்புடைய கிளாக் பல்ஸ்க்கு நம்ம இன்புட்டாக கொடுத்துட்றோம். ஸோ இங்கே Q1 கொண்டு வந்து Q2 கூட கிளாக் பல்ஸ் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இது அவுட்புட்டு மொத்தம் 3 அவுட்புட்ஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா Q0 இது Q1 இது Q2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா LSB இது MSB. ஸோ எல்லா T ஃபிளிப் ஃப்ளாப் எல்லா T இன்புட்டும் வந்து 1 கொடுக்க போகிறோம். லாஜிக் 1. ஸோ T ஃபிளிப் ஃப்ளாப்போட ஆப்ரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரீசெட்டு. ஸோ எந்த கிளாக் பல்ஸில் ரீசெட் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 5th கிளாக் பல்ஸில் இது என்ன ஆகணும் ரீசெட் ஆகணும். ஸோ அதுதான் mod 5 கவுண்டர். ஸோ ஒரு கவுண்டர் வந்து 5th கிளாக் பல்ஸில் ரீசெட் ஆச்சுன்னா அது mod 5 கவுண்டர். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய கேட் வந்து NAND கேட். ஸோ ரீசெட் பின்னுக்கு வந்து 0 கொடுத்தா தான் எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் ரீசெட் ஆகும். ஸோ எதாவது நம்ம கொண்டு வந்து இன்புட்டாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த Q2 அண்ட் Q0 ரெண்டுமே கொடுத்தீங்கன்னா தான் ரீசெட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு 1 இருக்குது. Q2 அண்ட் Q0 தான் உங்களுக்கு 1 இருக்குது. இதை தான் நீங்கள் 0வாக மாற்றணும். அப்போ NAND கேட்டில் எல்லா இன்புட்ஸுமே வந்து லாஜிக் 1 அதாவது லாஜிக் ஹையாக இருந்துச்சுன்னா அவுட்புட் ஆஃப் NAND கேட்டில் வரக்கூடிய அவுட்புட் என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். அப்போ அந்த 0 வந்து எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் ரீசெட் பண்ணி கொடுத்தோம்னா ரீசெட் ஆகிடும். அப்போ Q2 அண்ட் Q0. ஸோ இது வந்து Q0 வந்து ஒரு இன்புட்டு. நெக்ஸ்ட் வந்து Q2. வேறு எந்த காம்பினேஷனுக்கும் வந்து இந்த சர்க்யூட் வந்து ரீசெட் ஆகாது. ஒன்லி 101 என்ற கண்டிஷன் வரும்போது மட்டும்தான் எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் ரீசெட் ஆகும். ஸோ இதுதான் பாருங்கள் ஆப்ரேஷன் இது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து இது 1 வரும்போது மட்டும்தான் ரீசெட் ஆகும். இதெல்லாமே ரீசெட் பின், இதெல்லாமே ரீசெட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா mod 5 கவுண்டருக்கான டிசைன் பண்ணுறது. இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நீங்கள்
ஃபஸ்ட்டு வந்து 000 இருக்கும், எல்லாமே ரீசெட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 000 இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ கொடுத்தோடனே 001 வரும். அதுக்கப்புறம் இது நமக்கு தெரியும் 001 எப்படி வரும், நம்ம ஆப்ரேஷன் ஏற்கனவே ரிப்பிள் கவுண்டரில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக 000 இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Q0, Q1, இது வந்து Q2. ஃபஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த 0th ஃபிளிப் ஃப்ளாப் மட்டும், ஸோ இந்த T0 ஃபிளிப் ஃப்ளாப் மட்டும் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். அப்போ T ஃபிளிப் ஃப்ளாப்பில் இன்புட் நம்ம 1 கொடுத்துருக்குறோம். அப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன ஆகும்னா காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ ப்ரீவியஸ் என்ன இருக்குது 0 இருக்குது, இப்போ என்ன ஆகும் 1 ஆகிடும், காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ இந்த அவுட்புட் தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு வந்து கிளாக் பல்ஸாக போகுது. இது வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங். நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் கிளாக் பல்ஸில் நெகட்டிவ் எட்ஜ் வரும்போது தான், அதாவது எப்பப்பெல்லாம் வந்து இந்த T0 Q0 உடைய அவுட்புட் வந்து 1லேருந்து 0க்கு போதோ அப்போ மட்டும்தான் Q1 வந்து உங்களுக்கு வந்து, அதாவது T0 வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும், அதாவது ட்ரிகர் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபிளிப் ஃப்ளாப்பு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 தான் போகுது. அப்போ இது வந்து பாசிட்டிவ் எட்ஜ். அப்போ இந்த ஃபிளிப் ஃப்ளாப் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகாது. அப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே கொடுத்துரும் 0. இங்கேயும் 0 to 0 தான், அதுதான் அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு வந்து கிளாக் பல்ஸாக கொடுத்துருக்குறோம். இங்கேயும் ட்ரிகர் ஆகாது, ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே வரும். இது ஃபஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது, இது 0th கிளாக் பல்ஸ், ஃபஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது. நெக்ஸ்ட் அடுத்தது செகண்ட் கிளாக் பல்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து Q0 வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகிடும் 10. இப்போ பாருங்கள் 1லேருந்து 0க்கு மாறுது Q0. 1லேருந்து 0க்கு மாறும்போது Q1, அதாவது T1 உங்களுக்கு வந்து அவுட்புட் இன்புட் எடுத்துகிட்டு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஃபிளிப் ஃப்ளாப், ஃபஸ்ட்டு ஃபிளிப் ஃப்ளாப். அப்போ என்ன ஆகும்னா இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிடும் 1, இங்கே 0. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அது வரையும் இந்த ரீசெட், இந்த NAND கேட்டில் உங்களுக்கு வந்து ரீசெட்டில் 0 வரையே வராது. எப்போ வந்து உங்களுக்கு 101 வருது. இப்போ பாருங்கள் 3 கொடுக்கும்போது என்ன ஆகும் 0 1 1 ஆகும். இது மட்டும் காம்ப்ளிமெண்ட் ஆகும், இது ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் 4, இங்கே பாருங்கள் 0 to 1, இங்கே வந்து 1 to 0, அது இது காம்ப்ளிமெண்ட் ஆகிடும் 0, இதுவும் காம்ப்ளிமெண்ட். இங்கே பாருங்கள் 1 to 0, அப்புறம் இதுவும் காம்ப்ளிமெண்ட் ஆகிடும், இங்கே வந்து 1 வந்துடும். இங்கே 1 to 0 அது வந்து Q2க்கு கிளாக் பல்ஸை போகும்போது ப்ரீவியஸ் ஸ்டேட்டை காம்ப்ளிமெண்ட் ஆகிடும் 100. நெக்ஸ்ட்டு அடுத்தது போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இதுக்கு 1 வரும். ஸோ இங்கே 1 வரும். அதுக்கப்புறமா இங்கே என்ன வரும், இது 0 வரும். இங்கே ப்ரீவியஸ் ஸ்டேட் எப்படி இருக்குது 101 வரும். இந்த 101 என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல NAND கேட்டுக்கு இன்புட்டாக போகும். இங்கே 1 வரும், இங்கே 1 வரும். ரெண்டுமே பண்ணும்போது இங்கே அவுட்புட்டில் 0 ஆகிடும். இது ரீசெட் பண்ணி கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா ரீசெட் ஆகிடும். ஸோ 101 வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது, ரீசெட் ஆகிடுது. ஸோ அப்போ நமக்கு அவுட்புட் வந்து திரும்பவும் 0. திரும்ப அகைன் 1 2 3ன்னு கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருது. டோட்டலாக வந்து 5 ஸ்டேட்ஸ். அதனால் இது வந்து mod 5 கவுண்டர். ஸோ இந்த மாதிரி மாடுலர் கவுண்டர் எத்தனை பிட்ஸ்க்கு வேணாலும் நம்மளால் டிசைன் பண்ண முடியும், ஒன்லி பை யூஸிங் NAND கேட். வேறு எந்த கேட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரியான ஆப்ரேஷன் வராது. அப்போ mod 5 கவுண்டரில் மாடுலர் கவுண்டரில் நீங்கள் எந்த மாட் கவுண்டர் வேணால் டிசைன் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அங்கே கேட் வந்து பார்த்தீங்கன்னா NAND கேட். அந்த NAND கேட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஏசிங்கர்னஸ் மெத்தடில். சிங்கர்னஸ் மெத்தடில் வேறு மாதிரி வரும். இப்போ நாம் போட்டது என்னென்னா ஏசிங்கர்னஸ் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சிங்கர்னஸ் கவுண்டரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.